மக்களே, நம்ம வந்து சிக்கன் சாண்ட்விச் எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் சாண்ட்விச்க்கு நம்ம வந்து கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் ஐஸ்பர்க், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் வந்து வெங்காயத்தாள், கொஞ்சம் வந்து இது கொத்தமல்லி, இவ்வளோத்தையும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். சிக்கன் அவிச்சு உதுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் இது மயோனீஸ், இதுதான் தேவை. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல் சிக்கன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே சாப் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. சாப் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். வாயில் பெருசு பெருசாக கடிப்பட்டால் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது அது சாண்ட்விச்சில் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையுமே சாப்பரில் சாப் பண்ணுங்கள். இல்லைனா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. எல்லா காயுமே வந்து இப்போ ஐஸ்பர்க் வெட்டிக்கோங்க. ஐஸ்பர்க் இதுக்கு முக்கியமாக தேவை. அது கொஞ்சம் அந்த தண்ணி காய் இல்லையா, அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வினிகர் போட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னாக்கி நீங்கள் இதை தவிர்த்துருங்க, இல்லை கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சம் ஆரிகானோ போட்டுடலாம். எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சமும் காரம் லைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைங்க சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் போடாதீங்க. மயோனீஸ் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மயோனீஸ் தான் இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது. அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மயோனீஸ் நல்லாவே போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து சிக்கனை அவிச்சு நம்ம உதுத்தி வச்சுருக்கிறதுனால அந்த அவிச்ச லைட்டாக தண்ணி கூட இருக்கும், அதுவும் லைட்டாக கலந்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, லைட்டாக கலந்துக்கோங்க. கட்டியாக இருக்கணும் எடுக்கும்போது, அப்போ தான் நம்ம சாண்ட்விச்சில் வந்து இதாகாது. லைட்டாக லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டு கொஞ்சம் அந்த சிக்கன் அவிச்ச சூப் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக சேர்த்துக்கிட்டு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா மயோனீஸ்லேயும் உப்பு இருக்கும், சிக்கனும் நம்ம உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம். அதனால் வந்து இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். இவ்வளோ கட்டியாக இருக்கணும். தண்ணி லைட்டாக கூட இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா அது ரொம்ப ஈரமாகிடும். அந்த ப்ரெட்டில் வைக்கும்போது ஈரமாகி இதாகிடும். இப்போ இதை வந்து 2 ப்ரெட்டில் வச்சு நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்தி வேறு. எல்லாமே வெஜிடபிள் போட்டிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம